மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கிராமங்கள்லாம் ஏராளமான புலி கிட்டத்தட்ட வந்து 400 மீட்டரில் வந்து தான் பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும். அந்த கிராமங்களில் பார்த்தா ஒரு கிராமத்திலே 12 புலிகள் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 12 புலிகள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா போகவே பயப்படுவாங்களா. 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வந்திருக்காங்க. வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 4 பேரும் ராத்திரியில் திருப்பி வந்து கூட்டிகிட்டு வரது பண்ணுறாங்கன்னா, போகிற வழியில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புலி வந்து கண்டிப்பாக அங்கே இருக்குமா, அவங்க தங்க உயிர் அவங்களுக்கும் பயம் இருக்குமா, ஜஸ்மி புலியை பார்ப்பதுனால எங்களுக்கும் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தங்க உயிரை துச்சமாக மதித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க காப்பாற்றுறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் பிள்ளைகள் சொல்லுதுன்னு பத்திரமா கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 400 மீட்டருக்குள்ளேயே வந்து பஸ் ஸ்டாப் கூட இந்த புலி வருமா, 10-12 புலி இருக்கிறதுனால எல்லாருமே இந்த பயந்து பயந்து தான் வாழ்கிறாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 பேரும் பாதுகாப்பாக இருக்காங்க. ராத்திரியும் பகலும் எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. இப்போ பாராட்டி இதே மாதிரி எல்லா கிராமங்களையும் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. மாதம் 1000 ரூபா எல்லாம் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் தடி கையில் வந்து எலக்ட்ரிக்கில் வந்து தடி எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் நமக்கு நல்லது தான் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சா நமக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.